விஜய் வந்தா நல்லது செய்வாருன்னு நினைச்சா 2500 போடுறேனாரு, அதுவும் போடல. ஏழைங்களுக்கு ரேஷன் எல்லாம் 5000 போடுறாங்க, அதுவும் போடல. டிஎம்கே வந்தா போட்டிருப்பாங்க, எடப்பாடி வந்தா போட்டிருப்பாரு. வேஸ்டா விஜய்க்கு ஓட்டு போட்டுமே எல்லாம் வேதனைப்படுறோம். டிஎம்கே வந்தா தான் இப்படிலாம் நடக்கணாங்க. இவர் வந்து மட்டும் நான் ஒரு குழந்தை சா வச்சாங்க. அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒண்ணுங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பவும் பயமாகுது, வீட்டுல விட்டாலும் பயமாகுது, துபாய் இட்டுன்னு வந்து கல்யாணம் வச்சுக்கிறோம். அது மாதிரி இருக்குது. ஒண்ணு வந்து ஏதாவது மனசாலுக்கு செஞ்சிருந்தா மீண்டும் நீ கேட்காத ஓட்டு போடுவாங்க. புரியுதா? செய்யாத நீ பாட்டு ஜாலியா இருந்தீனாக்கா ஸ்டாலின் வந்துட்டான் அவனுக்கு. ஆனா ஸ்டாலின் போட்ட 1000 ரூபாய் தான் நீ போட்டுக்கிற ஜனத்துங்களுக்கு. நீ ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் போட்டு இல்லை. புரியுதா? ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கிறேன், சும்மா அதை செய்யறேன் இதை செய்யறேன், நான் அப்புறம் எரிப்பேன் சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். எல்லாம் உட்காந்துக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிறாங்க. வீட்டு வாடகை கட்ட முடியல. நாங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம். எலெக்ஷன் எங்களுக்கு இல்லை, வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. கஷ்டப்படுறது வியாபாரம் பண்றவங்க லோன் கொடுப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஸ்டாலின் தான் பாதுகாப்பே கிடையாது. இப்போ இப்போ எங்க பாதுகாப்பு கொடுக்குறாரு? ஒரு குழந்தை செத்து போச்சு, என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு? ஒரு சின்ன குழந்தைய சா வச்சாங்க. அன்னைக்கு நடந்ததான் நீங்க நடக்குது. நீ என்ன புதுசா மாத்திட்டியா? நான் ஒண்ணும் கிடையாது. வேஸ்ட் இதுக்கு ஓட்டு போட்டது வேஸ்ட். நாங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் தான் நினைச்சுக்கிறோம். 1000 ரூபாய் போறதே அந்த ஒரு ஸ்டாலின் போட்ட 1000 ரூபாய் தான் நீ போடுற. எங்க போட்டாரு? போடலையா? இன்னும் ஒரு கூட வாங்கல. ஆனா உண்மையில ஸ்டாலின் ஜெயிச்சுன்னா 2500 ரூபாய் சொல்லி போட்டிருப்பாரு. எடப்பாடி வந்தாலும் போட்டிருப்பாரு. சொன்ன அந்த மாசமே அவர் ஜெயிச்ச மாசமே வீழ்ந்துருக்கும் காசு. சினிமா நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டு ஜனங்கள்லாம் ஏமாந்து போச்சு. எல்லாம் பொழைப்பு நடந்து ஒன்று தவறாத சொன்னதை செய்யணும். எடப்பாடி சொன்னதை செய்வார், ஸ்டாலின் சொன்னதை செய்வார். இவர் சொன்னதை செய்யல. மீண்டும் இவர் வரது கஷ்டம் இருந்தது. அதை ஏமாந்து போட்டாங்க. இந்த குப்பை எலெக்ஷன் இருப்பார், அதில் ஒரு கூட போட மாட்டாங்க. கோடி கோடியாக படம் நினச்சி சம்பாதிச்சு உக்காந்து சாப்பிடலாம். நாங்களாம் எப்படி சாப்பிட முடியும்? நீ சொன்னது அந்த மாசமே போட்டுருக்கணும். இந்த ஆட்சியில் வந்து 4 நாள் ஆச்சு, அப்பவே நீ கைது போட்டுருக்கணும். எடப்பாடி கொடுக்குறேன் காசை போட்டுருந்தாலும் போட்டுருக்கலாம், இல்லை ஸ்டாலின் கொடுக்குறதுனால மாசம் போட்டுருக்கலாம். எதுவுமே போடலையே. அப்புறம் நீ மீண்டும் வந்து என்ன பண்ணுற? இன்னொரு வாட்டி ஜெயிச்சு செய்ய போறேன். எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் கண்டுபிடிச்சு நாங்கள் ஏதாவது போட்டோமே ஏமாந்து அப்படின்னு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போடுறேன்னா அதே போடல. அவர் எங்கேருந்து ஊருக்கு தரப்போறாரு? எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது.